வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த வாரம் முழுவதுமாக குடும்ப உறவுகள் பற்றி சிறப்பான பல விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினம் அதனுடைய ஒரு முடிவுரையாக, ஆலோசனையாக, தீர்வாக 2 சிறப்பு அதிதிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக வணக்கம் சகிஷ். வணக்கம் ராஜ். மனித வாழ்க்கையில நாங்க நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பணம்னு பணத்துக்காக ஓடுறோம். அது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையில் எங்களுடைய குடும்பத்துக்காகத்தான். ஆனா குடும்பத்துக்காகவே பணம் தேட ஆரம்பித்து ஒரு வகையில குடும்பத்தையே இழக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கோணங்கள் பார்க்கப்படுது. நிச்சயமா உறவு முறைகள் அப்படின்னு வரும்போது நிறைய கோணங்கள், நிறைய தலைப்புகளுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் யாருமே இல்லாதவர்களே அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பணம் இல்லாதவனை ஏழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஏழையா இருக்க விரும்புகிறோமா இல்லைன்னா அனாதையாக இருக்க விரும்புகிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் ஏழையாக இருந்தாலும் பணம் சம்பாதித்து ஏதாவது ஒரு எங்களுடைய முயற்சியின் மூலமாக பணக்காரன் ஆகிவிடலாம். ஆனால் யாருமே இல்லாமல் இருக்கும்போது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காத போது அது ரொம்பவே எங்களை பாதிக்கும் இல்லையா? நிச்சயமாக இந்த அனாதை என்ற வார்த்தை இப்பொழுது நாங்களாம் பயன்படுத்த குறைந்து விட்டு சாகிச்சோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஆதரவற்று இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, ஆதரவற்று இருக்கிறாங்க. எனவே இந்த குடும்ப உறவுகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு சிறப்பாக ஒரு சிறந்த கட்டமைப்பாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சாதித்த பல பேருடைய குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குடும்பம். அதுக்கு தகுந்த 2 நபரை நாங்கள் இந்த தினம் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அழைத்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த சிறப்பு நேர்காணலை நாங்கள் மேற்கொள்ளலாம். அமைதியின் தூதுவர் மற்றும் எழுத்தாளர் திரு பிரேம் ராவத் அவர்களின் அமைதி கல்வி திட்டத்தின் பயிலரங்கத்தின் உதவியாளர் மற்றும் தொழிலதிபர் திரு ஞானசம்பந்தன் ராஜேந்திரன் மற்றும் அவரோடு இணைந்து சட்டத்தரணி நளினி கணேச யோகன் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் போகலாம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். சரி. முதல்ல நாங்கள் திரு ராஜேந்திரன் அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க போகிறோம். இந்த குடும்பம் இப்போ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களோட குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்குது? உங்களுடைய இந்த மிகப்பெரிய இலங்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்களில் நீங்களும் ஒருவர். இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸுக்கு உங்களுடைய குடும்பம் எவ்வளவு பங்களிப்பாக அமைந்தது? கட்டாயமாக குடும்பங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தானே. நாங்கள் ஒரு காலையில் இருந்து நாங்கள் ஒரு தொழிலுக்கு போயிடுறோம். ஆனால் எங்களுடைய வீட்டை நிர்வகிக்கிறது என்னுடைய மனைவி. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் வரும்போதும் எங்களுக்கு தேவையானதுகளில் அவங்க செய்கிறாங்க. மற்றது எங்களுடைய பிள்ளைகள் எல்லோத்துடையுமே ஒரு புரிந்துணர்வு. முக்கியமான காரணம் ஒரு குடும்பத்தில் அமைதியாக நிலவணும்னு சொன்னால் நான் முதல்ல அமைதியாக இருக்கணும். என்னிலேருந்து தான் அமைதி தொடங்கணும். ஸோ அந்த அமைதி என்னுடைய வாழ்க்கையிலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த வாழ்க்கையில். அது இல்லாமல் ஒரு புரிந்துணர்வு, என்னுடைய குடும்பத்தோடு எனக்கு ஒரு புரிந்துணர்வு. இப்படி பலதரப்பட்ட ஒரு இதுகள், ஒரு தலைப்புகளோடு சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை நம்ம சில நேரங்களில் நான் சொல்லலை எங்களுக்குள்ள சண்டைகள் வராதோ சச்சரவுகள் வராதோ என்று சொல்ல முடியாது, வரும். ஆனால் அதுக்கான காரணம் என்ன என்று நாங்கள் அதை தெரிந்து நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நான் கட்டாயமாக சொல்லுவேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய் தந்தையர் எல்லோருமே எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். நிச்சயமாக பேர், பணம், புகழ் எல்லாம் இருந்தும் குடும்பத்தில் ஒரு அமைதியின்மை காணப்பட்டால் நிம்மதியாக இருக்க முடியாது. நிச்சயமாக அது மாதிரி சட்டத்தண்ணி அவர்களும் கேட்கணும். உங்களுடைய இந்த வெற்றிக்கும் உங்களுடைய குடும்பம் இவ்வளவு பங்களிப்பாங்க? எந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் எந்த வெற்றிக்கு முக்கியமாக காரணம் எனது பெற்றோர்கள் என்று சொல்லுவேன். அவர்களால் தான் எனக்கு இந்த சட்டப்படிப்பு கிடைத்தது. மேலும் என் குடும்ப வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் குடும்பம் என்று சொல்லும்போது திரு ராஜேந்திரன் அவர்கள் கூறியது போல் எல்லாமே ஒரு தனி மனிதன் இருந்தால் ஒரு குடும்பம் வருகிறது. ஒரு தனி மனித அமைதி எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தை நாங்கள் நிர்வகிப்பது மிகவும் இலகுவாக இருக்கின்றது. சிலர் வாழ்க்கையை போராட்டம் என்று சொல்வார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாழ்க்கையை ஒரு அழகிய ஒரு நதி பயணம் என்று தான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த பயணத்தில் போராட்டங்கள் வந்தாலும் கூட அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து நாங்கள் ஒரு எளிமையான அந்த பாதையில் எங்களை வாழ்க்கையை கொண்டு போகும்போது எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக தான் இருக்கும். அதுபோல் குடும்பம் தான் அந்த மிகமான ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறது குடும்பம். குடும்பத்தில் என்ன நிகழ்கின்றதோ அதைத்தான் நாங்கள் சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறோம். எங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும்போது சமுதாயம் நன்றாக இருக்கும். சமுதாயம் நன்றாக இருக்கும்போது நாடு நன்றாக இருக்கும்.
நாடு நன்றாக இருக்கும்போது இந்த உலகமே நன்றாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா அதுதான் முக்கியமான ஒரு விடயம் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக தனி மனிதனுடைய அமைதி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு குடும்பத்தை எடுத்தாலுமே எந்த ஒரு உறவுகளுக்கு இடையில எடுத்தாலுமே தனி மனிதனுடைய அமைதி தான் முக்கியமாக இருக்குது. மனதில் என்ன தோணுதோ அது பேசவே தயங்கி கொண்டு இருக்கிறோம். அது வாய் விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் தானாகவே குணமாகிவிடும் இல்லையா? அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் வளர்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் எடுத்தால் ஜென்சி பரம்பரைக்கு வந்துட்டோம், அடுத்து ஜென் பீட்டாக்கு நாங்கள் போயிருக்கோம், இப்படியே பரம்பரை போய்கொண்டே இருக்கு. பெற்றோருடைய பங்களிப்பு வந்து கஷ்டமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சிறந்த குடும்பத்திலேருந்து சிறந்த குடும்பத்தை கட்டமைத்திருக்கீங்க, இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெற்றோருடைய பங்களிப்பு இந்த காலத்தில் எப்படி இருக்கணும், உங்களுடைய அட்வைஸ்? இல்லை, நாங்கள் முதல்ல ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளைகளை நாங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம அந்த ஒரு ஒரு புரிந்துணர்வு இல்லாததான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு குடும்பங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு. கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, ஒரு அன்பும் இல்லை. முதல்ல நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் நான் அமைதியாக இருந்தால் தான் நான் என்னுடைய குழந்தைகளையும் ஒரு அமைதியான குழந்தையாக வளர்க்க முடியும். நான் வந்து ஒரு அமைதியே இல்லாமல் நான் ஒரு குழப்பத்தில் என்னுடைய குடும்பத்தை கொண்டு போக முடியாது. முக்கியமான ஒரு மனிதனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க அமைதி. மற்றது வந்து அந்த உள் வலிமை. உங்களுக்குள்ள ஒரு உலகத்தில் வந்து எல்லா வலிமையும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த உள் வலிமை இல்லாவிடில் அந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அப்போ அந்த உள் வலிமையோடு அந்த பிள்ளைகளையும் நீங்கள் வந்து திறம்பட வளர்க்குறதுக்கு வந்து நீங்கள் அந்த உள் வலிமையோடு அந்த அமைதியோடு எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வோடு சொல்ல போனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் வந்து என்னன்னாக்கா நாங்கள் அவங்கள வந்து எதையுமே பூத்த முடியாது. அவங்களா அதை உணர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது. இப்போ நிறைய தொழிலதிபர்கள் நிறைய பணக்காரர்களுடைய குடும்பத்தில் வந்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேசிக்கொள்வதில்லை, நிறைய மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிறுவர்களுடைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, தற்கொலைகள் நடந்திருக்கு. அது மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த கருத்து உண்மையா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இவர் ஒரு பெரிய தொழிலதிபர், நான் ஒரு சட்டத்திறனி. இப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் எங்கள் குடும்பங்களை நான் எந்த பிள்ளையோடு பேச முடியாது, பிள்ளை சொல்கிறத நாங்கள் கேட்குறதில்லை. அப்போ நீங்களும் ஒரு டீனேஜ் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குண்டா, இவருக்கு பெரிய பணம் இருக்குது, அவர் ஒரு பென்ஸ் கார் எடுத்துக்கொண்டு பிள்ளை போகுது. அப்போ அந்த பிள்ளை அந்த குடும்பத்தில் அந்த அன்பை தேடும் இல்லாத போது அது ஒரு குடும்பத்தை தேடும், ஒரு கிளிக்கில் போகும். அந்த குழுக்களில் போகைக்கில் அவள் என்ன செய்யணும்னா, தங்களை நிரூபிப்பதற்காக அந்த பிள்ளைகள் கொலையை கூட செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். த ப்ரூஃப் தெம்செல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் இந்த தங்களை எதுக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னென்னா வீட்டில் அந்த அன்பு இல்லை, இன்னி ஒருத்தரும் கேட்குறான் இல்லை, பிள்ளைகள் சொல்கிறத பெற்றார் கேட்குறில்ல, பெற்றோர் சொல்கிறத பிள்ளைகள் கேட்குறில்ல, அன்பு இல்லை. அப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலால் வந்த உடனே அங்கே அப்பா இல்லை, அப்பாவே இல்லை, அம்மாவே இல்லை, எல்லாமே இருக்குது அந்த பிள்ளைக்கு. ஆனால் அந்த பிள்ளை ஒரு ஆதங்கத்தோட அன்பு இல்லாத போது தான் அவர்கள் வேறு குழுக்களை சேர்ந்து உண்மையிலேயே அவர்கள் தங்களுக்கு ஒரு எல்லாமே எங்களுக்கு இருக்குது, நாங்கள் எங்களை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த நிலை இல்லாத போது தான் இவ்வாறான விடயங்கள் நடக்கின்றன. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அந்த அன்பு இல்லை, அந்த ஆதரவு இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை. அது நிச்சயமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு விஷயம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் தான் நீங்களும் அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்போ திரு பிரேம் ராவத் இவரை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உலகம் முழுவதும் இவரை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை. ஒரு எழுத்தாளர், அதே நேரத்தில் அமைதி தொடர்பான நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார். குடும்ப உறவுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற ஒருவர். இந்த உள்ளத்தின் குரல் எனக்கு முன்னாலேயும் இருக்குது, உங்களுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. இந்த புத்தகம் திரு பிரேம் ராவத் இவர்களை பற்றி நாங்கள் பயந்து கொண்டு நிகழ்ச்சி கொள்ளலாம். இந்த புத்தகம் வந்து ஆங்கில மொழியில் வந்து ஹியர் யுவர் செல்ஃப் என்ற மொழியில் வந்து எழுதப்பட்டு அது வந்து நியூயார்க் ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் பெற்ற புத்தகம். இப்போ இந்த புத்தகம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு மொத்தம் 40 மொழிகளில் 17 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் இது வந்து எல்லா நாடுகள்லையுமே இந்த பெரும் ஒரு அமோக வரவேற்பை பெற்றிருக்குது. இலங்கையிலையும் இப்போ நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்து நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னாக்கா, இந்த புத்தகத்தை படிக்கும்போது எங்களுக்கு இதில் நிறைய படிப்படைகள் இருக்குது. எங்களோட வாழ்க்கைக்கு தேவையானது, எங்களோட ஒரு குடும்பத்துக்கு தேவையானது, இந்த உலகத்துக்கு தேவையானது, எல்லாத்துக்கும் தேவையான ஒரு நிறைய கருத்துக்களை வந்து பிரேம் ராவத் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ எங்களுக்கு என்னன்னா, இந்த புத்தகம் நாங்கள் படித்து பயன்பெற்றது மட்டுமல்லாமல் இது வந்து உலகத்தில் உள்ள அவ்வளோ மக்களும் இதை படிக்கணும், படித்து அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியான குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ அது வந்து பிரேம் ராவத் அவர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதாவது அமைதிக்கான கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு பயிலரங்கத்தையும், அதாவது அது வந்து 10 நாள் இருக்கக்கூடிய ஒரு பயிலரங்கமாகும்.
அந்த பயிலரங்கத்தில் வந்து 10 தலைப்புகள் இருக்குது. அமைதியில் ஆரம்பித்து தன்னம்பிக்கை, உள் வலிமை, நம்பிக்கை, புரிந்துணர்வு, அப்படி ஒரு 10 தலையங்கத்தில் வந்து அவர் அழகான முறையில் அவர் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட அந்த வீடியோக்களிலிருந்து அந்த ஒரு 10 நாள் பயிலரங்கத்தை வந்து ஒரு உலகம் பூராவும் உள்ள 80 நாடுகளில் அந்த பயிலரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மொத்தம் 50 மொழிகளுக்கு மேலே. இலங்கையிலும் நாங்கள் வந்து இந்த பயிலரங்கத்தை வந்து நிறைய பாடசாலைகளில், கல்லூரிகளில் மற்றும் சிறைச்சாலைகளில் மற்றும் முதியோர் இல்லங்களில் எங்கெங்கே இந்த யாருக்கு இந்த பயிலரங்கம் தேவைப்படணும் அவங்க எங்களுக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் இதை கட்டாயமாக இந்த 10 நாள் பயிலரங்கத்தை கொடுக்குறோம். நிறைய வரவேற்புகள் இருக்குது இந்த பயிலரங்கத்தில். நிறைய மாணவர்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க. இந்த பயிலரங்கத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை, ஒரு தன்னிறைவு, ஒரு ஒரு தன்மானத்தை, அதாவது டிக்னிட்டியோடு வாழக்கூடிய அந்த ஒரு மனிதனை வந்து இந்த பயிலரங்கத்தை நான் முதல் நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் இவ்வளோ காலம் நான் படிக்காததை எனக்கு ஒரு படித்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஒன்று இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இந்த பயிலரங்கத்தையும் நாங்கள் வந்து பிரேம் ராவத்தோடு வடிவமைத்து உலகம் ஊடாக நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக வாசிப்பதால் ஒரு மனிதன் பூரணம் அடைகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக தன்னம்பிக்கை, புரிந்துணர்வு இப்படி நிறைய இருந்தாலுமே அது சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு புத்தகமாக நாங்கள் வாசிக்கும் போது அதுலேருந்து இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் சிறைச்சாலை அப்படின்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ சிறைச்சாலையில் இருப்பவர்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கோபத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு தவறு செய்து அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இவ்வாறான பயிலரங்கம் நீங்கள் தொடர்ச்சியாக 10 நாள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதுலேருந்து எது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு? கட்டாயமாக. ஏனென்றால் நாங்கள் மேகசின் சிறைச்சாலையில் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் சிங்கள மொழியில். எங்களுக்கு தரப்பட்ட ஆட்கள் என்னென்றால் ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ், அதாவது இனிமேல் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி. ஏனென்றால் பிரேம் ராவத் சொல்கிறார், சிறைக்கூடங்களில் மாத்திரமெல்லாம் நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றோம், மனிதர்கள் கூட சிறைப்பட்டிருக்கின்றோம். அவர் சொல்கிறார் என்றால் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் சிறையில் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, நாங்களும் ஒரு சிறையில் தான் இருக்கின்றோம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் எது கட்டி அணைச்சி கொண்டிருக்கிறதோ அந்த இறக்கைகளை நாங்கள் வெட்டி எங்களுக்கு உண்மையிலேயே இந்த உலகத்திலே ஒரு பறந்து வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்கிறார். மற்றது இந்த புத்தகம் என்னென்றால் இது ஒரு புத்தகம் அல்ல. அவர் இந்த புத்தகத்தை எழுதின நோக்கம் என்னென்றால் இந்த செய்தி ஒரு தனி மனிதனது உள்ளத்தை சென்றடைய வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. இப்போ ஒரு புக் ஷெல்ஃபில் வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் அல்ல. இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது இந்த புத்தகத்தில் கதைகள் இருக்கின்றன, பல விடயங்கள் இருக்கின்றன. அதோட இந்த புத்தகத்தில் இசை இருக்குன்னு சொல்கிறார். கதைகளால் நாங்கள் எங்களையே இந்த புத்தகத்தில் ஒரு நீச்சல் தடாகம் போல இந்த புத்தகத்தில் நீங்கள் நீந்தி சென்றீங்கள் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக்கொள்ளலாம். கரையை பிடிக்கலாமா? எல்லாவற்றையும் கட்டாயமாக பிடிக்கலாம். அது இல்லாமல் 2018 பிரேம் ராவத் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது அவர் வந்து எங்களுடைய போராளிகள் அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இலங்கை அரசாங்கம் 2018ஆம் ஆண்டு அது வந்து சக்தி டிவியில் சிரச டிவியினுடைய சகோதரர் சிரச டிவியில் அதை இன்டர்வியூ பண்ணாங்க. இவங்க தான் அதையும் அவரோட அந்த பிரேம் ராவத்தோட அந்த போராளிகள் ஒரு மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அது ஒரு அப்போ அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு இந்த அமைதி கல்வி திட்டத்தை நான் இந்த போருக்கு முன்னாடி எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் நான் இந்த போருக்கே போயிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது சிறைச்சாலைகள் உள்ள சிறை கைதிகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி போகும்போது அவங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் அவங்க உணர்ந்துருக்காங்க. அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உறவுகளின் முக்கியத்துவம் அப்படின்னு நிறைய தலைப்புகளுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது தனி மனிதனுடைய அமைதி அப்படின்னு பார்த்தாலும் திருமணம் அப்படின்னு வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்குது இல்லையா? ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த காதல் எப்படி எல்லாம் இருக்கும், அதிகம் காதலிப்பது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு தலைப்புகளையும் பேசியிருந்தோம் இல்லையா ராஜ்? நிச்சயமா அந்த தலைப்பு எடுத்தோட நிறைய பேர் கால் பண்ணி கதைச்ச விஷயம், காலர்ஸ் வந்து ஆண்கள் காதலிப்பதை குறைத்து கொண்டார்கள், பெண்கள் அதிகமாக காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மை போய் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த எங்களுடைய திரு ராஜேந்திரன் சொன்ன மாதிரி அந்த ஒரு அன்பு இருந்தால் நிச்சயமாக குடும்பம் என்பது சிறப்பாக இருக்கும். இப்போ அதே கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட வரேன். திருமணத்துக்கு பின் இல்லை, உண்மையிலே இது வந்து சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே சேர்ந்து தான் ஒரு அன்புங்கிறது, காதலுங்கிறது வந்து ஒரு அன்பு தான். ஸோ அது நான் வந்து 2 பேருமே இணைந்து கொடுக்கறது தான் அந்த இருக்க முடியும். ஆனால் அது யார் கூட கொடுக்குறாங்கங்கிறது ஒரு
சிக்கல் தான். அது ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தது தான். இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து கூடுதலாக என் மனைவியின் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது, என் மனைவியின் மீது நான் மிகவும் அன்பு கொண்டிருக்கின்றேன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி நளினி அக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அன்பின் அடிப்படையில் தான் குடும்பம் இருக்குது. இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் என்ன கூட காதலிக்க வேணுமென்று நாங்கள் நினைச்சா எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும். ஏமாற்றங்கள் வரும்போது எங்களுக்கு கவலை வரும். கவலை வரும்போது எங்களுக்கு தைரியம் குறைஞ்சு விடும். தைரியம் குறையக்குள்ள அந்த குடும்பத்தில் ஒரு தளம்பல் வரும். ஆனால் நான் எந்த அபிப்பிராயம் ராஜேந்திரன் சொல்கிறார் தெரியாது, நான் என் மீது காதல் கொள்ளும்போது, நான் என்னுடனே அன்பாக இருக்கும்போது, நான் என்னுடன் சௌகரியமாக இருக்கும்போது, மற்றவர்களிடமிருந்து நான் அன்பை எதிர்பார்த்தாலும் கூட எனக்கு என் காலில் நிற்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு துணிவு இருக்கும்போது அந்த அன்பை நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பால் நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன். நிச்சயமாக நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன். இதில் பொதுவாக கருத்து இருக்கு, ஆண்கள் அன்பு காதல் வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்டுறது குறைவு. அதால நிறைய பேருக்கு வந்து ஆண்கள் ஒரு கல் மனது படைத்தவர்கள் அப்படி ஒரு தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை, இப்போ இவங்க நளினி அக்கா சொன்ன மாதிரி இந்த நம்ம முதல்ல வந்து அந்த அன்பு எங்கே இருக்குது? நம்ம உள்ளதான் இருக்குது. நாம் வந்து அதை நம்ம அனுபவித்தோன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் வெளிக்காட்டலாம் யாருக்குமே. சில பேர் என்னன்னாக்கா, நான் நிறைய இந்த அமைதிக்கான கல்வித்திட்டத்தை நாங்கள் நிறைய செய்திருக்கும் போது நிறைய பேர் எனக்கு சொன்ன எக்ஸ்பிரஷன் அந்த என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த விடயங்கள் எங்களுக்கு புதுசாக இருக்குது, நான் வந்து இது என்னையே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு கல்லூரி அதிபர் எனக்கு சொன்னார், ராஜேந்திரன், நான் இன்னைக்கு தான் என்னுடைய ஒரு சிரிச்சேன் நான் வாழ்க்கையில். அப்போ நான் யோசித்தேன், என்ன அது ஏன் இவ்வளோ காலமாக அவர் இறுக்கமான மனதோடு இருந்திருக்கிறாரா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படி. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த ஒரு இறுக்கமான ஒரு உள்ளம் இருக்குது. எனக்கு அவங்களுடைய வேலை பளு, அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது, அந்த நிறைய பொருளாதார பிரச்சனைகள், இதனால அவங்க வந்து, ஆனால் அதனால அவங்க அந்த குடும்பத்துக்கு மனைவி மேல் அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு அதை காட்டுறதுக்கூடிய சந்தர்ப்பமோ அல்லது அந்த இது வாரதில்லை. சரி, இப்போ இந்த உள்ளத்தின் குரலை பற்றி நாங்கள் பேசும்போது அந்த புத்தகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு பேச நம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு. கட்டாயமாக, நிச்சயமாக. உண்மையாக இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை காண்பது எப்படின்ற என்னுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இரைச்சல் மிகுந்த உலகத்தில் நிம்மதியை எப்படி காண்பது, நீங்க தான் விளங்கப்படுத்தணும். இரைச்சல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இரைச்சல்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இந்த உலகத்திலே எங்களை சுற்றியுள்ள விடயங்கள் எங்களுக்கு இரைச்சலை கொடுக்குறதுன்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் ஏன் இந்த க்ளோஸ் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறோம், இரைச்சல் இல்லாமல் இருக்கணும். ஆனா பிரேம் ராவத் என்ன சொல்றாருன்னா, எங்கள் வெளியே இருக்கிற இரைச்சல்களை விட எங்கள் காதுகளுக்கு இடையிலே இருக்கிற இரைச்சல், அதாவது எங்கள் உள்ளத்தில் இருக்கிற இரைச்சல் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அப்போ அவர் இப்போ பிரேம் ராவத் கூறிய கருத்தின்படி அவர் சொல்றார், நாங்கள் இரைச்சல்களால் சூழப்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றார், எல்லா விடயங்களையும் நீங்கள் விட்டு அமைதியாக இருங்கள். எங்களுடைய இரைச்சல்களுக்கான தீர்வுகளை காணக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இரைச்சலோடே கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு எல்லா விதமான தேர்வுகளும் இருக்கின்றது. எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமானது சாய்ஸ். அந்த தேர்வுகள் தான் எங்கள் வாழ்க்கையை வழியமைக்குது. இப்போ குடும்பமாக இருந்தாலும் நாங்கள் சரியான தேர்வுகளை செய்யும்போது சரியான முடிவுகளை நாங்கள் எடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சரியான முடிவை எடுத்தால் அந்த சரியான முடிவை நீங்கள் செயல்படுத்துவதற்கான அந்த துணிவு உங்களிடம் தைரியம் இருக்க. இப்போ உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு சாய்ஸஸ் தெரிவு அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்போ இளைஞரை பொறுத்தவரையில் அந்த விவாகரத்து அடைகின்ற சதவீதம் அதிகரிச்சு. இந்த சோஷியல் மீடியா இப்படி வந்து தெரிவு அதிகமாகிருச்சு. இப்போ கல்வி முறை எடுத்துக்கொண்டால் தெரிவு அதிகமாக இருக்குது. இப்படி தெரிவு அதிகமாக போகும்போது எங்களுடைய பாதையை மாறிக்கொண்டே போகுதா? இதுக்கு என்ன காரணம்? எதிர்பார்ப்பு. தெரிவு அதிகமாகும் போது எதிர்பார்ப்பும் அதிகமாகுது. எதிர்பார்ப்பு, நம்பிக்கையின்மை, புரிந்துணர்வின்மை. நான் மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த பிரேம் ராவத் கூறக்கூடிய அந்த 10 தலைப்புகள், இதில் தான் இந்த வாழ்க்கையிலேயே முக்கியமான நீங்கள் படிக்க வேண்டியது. அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். 10 தலைப்புகள் என்ன அப்படின்ற விஷயத்தை 2 பேரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, முக்கியமாக சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு அமைதியில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கட்டாயமாக நம்மளுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும். முதல் நம்மளுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும், சுயமதிப்பை. மற்றது வந்து உள் வலிமை. நமக்குள்ள ஒரு வலிமையான ஒரு உள் வலிமை, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதில் உள் வலிமையை அதுக்கப்புறம் நம்ம தன்னை உணர வேணும். அப்புறம் புரிந்துணர்வு, நம்பிக்கை, தெரிவு, சாய்ஸ்.
அப்படி அந்த 10 தலைப்புகளையும் சேர்ந்தது தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நான் கூறக்கூடியது. இந்த 10 தலைப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை வந்து சீராக போகும். இந்த 10 விஷயங்களும் இல்லாத ஒரு மனிதர், ஒரு குடும்பம் என்பது சரிதான் போகும், அது மாதிரி தான் போகும் இல்லையா? நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இல்லையா குடும்பத்துக்கு? அதோட என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை மதிக்காத ஒரு மனிதன். முதலாவது மனிதன் தன்னைத்தான் நீங்கள் இந்த பயிலரங்கத்தை பார்க்கல, அவர் எங்களுக்கு இந்த சொல்கிற விடயங்கள் உங்களுக்குள்ளே அந்த வளங்கள் இருக்கின்றன. அந்த வளங்களை எவ்வாறு நாங்கள் செழுமைப்படுத்தி அதனை எங்கள் வாழ்க்கை முறையில் பார்க்கலாம்ண்டு ஒரு 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 வீடியோவில் அவர் சொல்கிறார், தன்னை மதிக்காதவனை உலகம் மதிக்காது. மற்றது நாங்கள் எந்த நேரம் பிறர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஏன் அந்த நினைவு வருது? அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், எவருமே எங்களை பற்றி அக்கறைப்படுற இல்லையா, நோபடி இஸ் பாதர்ட் அபவுட். நாங்கள் தான் ஐயோ ராஜேந்திரன் இப்படி நினைக்கிறார், நீங்கள் எப்படி நினைக்கிறார், மாலை அப்படி நினைக்கிறீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கை. அதாவது அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் போகிறவர் அவரோட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறார், மிஸ்டர் பிரேம் ராவத், நான் நாளைக்கு இந்த சிறைச்சாலையை விட்டு போகிறேன், இந்த ஊர் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ தெரியாது, நான் சிறையிலிருந்து வந்தவனுண்டு. அவர் சொல்கிறார், உனக்கு உண்மையிலே இந்த மறுமொழி வேணுமாண்டு. ஓமண்டு சொல்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை பற்றி எவ்வொருமே அக்கறை இல்லை, ஒருவனும் உன்னை பற்றி அக்கறை இல்லை, நீ வெளியில் வந்தாலும் கூட உன்னை பற்றி எவரும் அக்கறைப்பட போகிற. அதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டது, எங்கள் மீது தான் எங்களோட கவனம் முதல் இருக்க வேண்டும். சோக்ரட்டிஸ் கூறிய போது உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பயிலரங்கம் மிகவும் அற்புதமான ஒரு பயிலரங்கம். அந்த விடயங்களே இந்த புத்தகத்தில் தெளிவாக நீங்கள் எந்த ஒரு பக்கத்தை புரட்டினாலும் அதில் உங்களுக்கான ஒரு செய்தி இருக்குது. உண்மையான விஷயம். நீங்க சொல்லும் போது ஒரு பக்கத்தை புரட்டினா அதுல இருக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் உள்ளே உள்ளன. அதுதான் இந்த புத்தகத்தின் புத்தகம் ஒரு முத்து, ஒரு வைரம் என்று நான் சொல்லுவேன். எங்களுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியே தேடி கொண்டிருக்கோம், சமூக அந்தஸ்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம், மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படியான ஒரு வாழ்க்கை, போலியான வாழ்க்கை தேவை எங்களுக்கு இல்லை. வாழ்க்கை ஒரு அற்புதமான விடயம், போலியான வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். நாங்கள் இந்த வாழ்க்கையை போட்டு உடைக்க தேவையில்லை, எவ்வாறு நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர் சொல்கிறார், நீ என்னத்தை செய்தாலும் அதில் ஒரு நிபுணனாக வா, நீ யூ ஆர் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபாக நீ மாற வேணும். இப்போ நீங்கள் ஒரு டிவி ப்ரெசென்ட்னா பெஸ்ட் ப்ரெசென்ட், அதுக்காண்டி நீங்கள் நான் ஒரு லாயராக நினைக்க தேவை. எனக்கு கிடைக்கிற வளங்களை எந்த வாழ்நாளில் முழுமையாக நான் அனுபவிக்கிறேன். தனி மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ளேயே வித்தியாசமான திறமைகள் இருக்கு, அதை நாங்கள் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் என்னுடைய திறமைகளுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது இல்லையா? சரி, உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகுவதற்கு இந்த புத்தகம், இந்த திரு பிரேம் ராவத் அவர்கள் அவருடைய சொற்கள், அந்த வசனங்கள், அந்த கருத்துக்கள் எப்படி உங்களை மெருகேட்டுச்சு? இல்லை, நான் வந்து பிரேம் ராவத் அவர்களை வந்து இன்டெக்னேட்டரில் நான் எனக்கு 40 வருடத்துக்கு முதல்ல எனக்கு பழக்கம். ஏன்னா அவருடைய அந்த அறிவுரைகள், அவருடைய அந்த ஞான வழிமுறைங்கிற அவர் கொடுக்கக்கூடிய அந்த அதெல்லாம் நாங்கள் வந்து அவரோட பயிற்சி பண்ணி அவருடைய சத்சங்கம் சொல்லுவோம் நாங்கள், அல்லது நாங்கள் வந்து அவருடைய சொற்பொழிவுன்னு சொல்லலாம். அதை நம்ம கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெளிவை கொடுத்துச்சு. மற்றது வந்து என்னை பொறுத்தவரையிலையும் இது ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னாக்க தைரியம். இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லாதது வந்து தைரியம். வெளியே தைரியமானவர்கள் மாதிரி காட்டிக்கொள்றாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இல்லாத தைரியம் தான். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு உடஞ்சி போயிடுறாங்க. மனதைரியத்தை சொல்றீங்க. மனதைரியம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு உலகத்தில் உள்ள அவ்வளோ பிரச்சனைகளுக்கும், குடும்பத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணி கொள்றாங்க. ஏன் டிப்ரெஷன் வருது? அவங்களுக்கு அந்த சொந்த ஒரு பயம் வருது. ஏன் வரணும் பயம்? இந்த உலகத்தில் வந்து நம்ம அழகான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு, இதை வந்து சீரழிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கையில் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம்? ஸோ பிரேம் ராவத் அவர்கள் இந்த புத்தகத்து மூலியமாகவும் அவருடைய அந்த அமைதிக்கான கல்வி திட்டத்தின் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம எப்படி எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய ஒரு அடித்தளமாகத்தான் இருக்கின்றது. சரி, அதே நேரத்தில் இப்போ நாங்கள் ஒரு தலைப்பு பேசியிருந்தோம், இந்த குடும்பத்துக்கு இந்த பொருளாதாரத்துக்கு முடியான சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வேலையை மட்டும் நாங்கள் செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு வேலை. குடும்பத்தை சமாளித்து கொண்டு இன்னொரு வேலையும் செய்து கொண்டு வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேணும். இப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபராக நீங்கள் அட்வைஸ் பண்ண போகிறதுனா, ஒரு குடும்ப தலைவன் இப்போ இந்த மாதிரி சுமைகளை இறக்கி வச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? இல்லை, முதல்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்கணும். அமைதி
நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையுமே நாம் வந்து பாசிட்டிவாக நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது வந்து என்னை பொறுத்தவரையும் அவன் வந்து எதை செய்தாலுமே ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஆணித்தரமாக முன்னோக்கி செல்லணும். அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் வந்து முதல்ல அவன் அந்த உள்ள அமைதியோடு இருக்கணும். அப்போ தான் தெளிவான ஒரு பாதையில் நம்ம போக முடியும். நமக்கு அமைதி இல்லைன்னு வைங்களேன், நம்மளால் ஒரு தெளிவான பாதையை நம்மளால் எடுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து தடம் புரண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தெளிவின்மை, ஒரு கன்ஃபியூஷன். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிற எதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. உண்மையான ஒரு விஷயம், சாய்ஸஸ் கூடிடுச்சு. அப்போ நாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து எது நமக்கு தேவை அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அது நான் நிறைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய கோர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியும் எல்லாமே. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எது தெரிவு செய்யணும்ங்கிறது எங்களோட சாய்ஸ் தானே. அது வேறு யாரும் நம்மளை வந்து வற்புறுத்துறது இல்லையே. இப்போ நாங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகிறோமா அல்லது ஒரு நல்ல ஒரு புத்தகங்களை படிக்க போகிறோமாங்கிற சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து தான் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு போகணும்னு இல்லை. சோஷியல் மீடியா பற்றி அவர் ஒரு அற்புதமான இது இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க வேணும். சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் அது எங்களோட கட்டுப்பாட்டிலே இருக்க வேணும். மற்றது இன்னொரு அழகான விடயம் சொல்கிறார், இந்த வாழ்க்கைன்ற நாடகத்தில் நாங்கள் முக்கிய கதாபாத்திரமாக இருக்க வேண்டும். அழகாக இருக்குது, நீங்கள் அதை படியுங்க. நாங்கள் முக்கியமாக கதாபாத்திரமாக இருக்கணும்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் உண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முக்கியமான கதாபாத்திரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஏனியவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டுருவார்கள். அவர்கிட்ட கூற்றின் அந்த சொல்கிற சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் உங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அவர்கிட்ட அந்த இப்போ நீங்கள் எல்லாவற்றையும் உங்களிலிருந்து ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய கதாபாத்திரமாக நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுடைய அந்த வாழ்க்கை என்ற நாடகம் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான முடிவை கொண்டு வருது. ராஜ், உறவுகளுக்கு இடையிலான முக்கியத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எந்த உறவுகளை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நாங்கள் பிறந்த போது எங்களோட யார் இருக்கா, எதுவுமே இல்லாத ஒரு உறவு முறையை தொடங்குறதே அம்மா அப்பா மூலமாகத்தான். ஆனால் வளர்ந்த பிறகு அவர்களையே தனியாக ஒரு இல்லத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் மாற்றுவது சரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் இந்த முதியோர் இல்லங்கள் அப்படின்னு பேசப்படுகின்ற இல்லம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கான நிறைய காரணங்கள் நாங்கள் பேசியிருந்தாலும் எதுவுமே அதை நியாயப்படுத்த முடியாது இல்லையா? நிச்சயமாக 2001ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின் படி முதியோர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்குது. 2050ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 26 புள்ளிக்கு மேலே 26% மேலே முதியோர்கள் எண்ணிக்கை இளைஞர் அதிகரிக்குது. இது ஆண்களுடைய வயதில் 79 இருக்கின்றது, பெண்களுடைய வயதில் 83 இருக்குது முதியோர்கள் எண்ணிக்கையை பார்க்கும் போது. இப்போ இந்த எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு தான் இந்த முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த தலைப்பை நாங்கள் பேசியிருந்தோம். திரு ராஜேந்திரன் அவங்கள்ட்ட கேட்கணும், முதியோர் இல்லங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதும் கால் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி? இல்லை, நான் இந்த முதியோர் இல்லம் என்று சொல்வதை விட நான் அதை பெற்றோர் இல்லம் என்று சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். பெற்றோர் இல்லம், ஆமாம். ஏன்னாக்கா இன்றைக்கு வந்து அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெற்றோரையே பெற்றோர் இல்லத்துக்கு அனுப்புகிறோமா. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வீடை வந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவர்கள் இன்னொரு பெற்றோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடிய போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இது வந்து ஒரு உண்மையிலேயே உலக ரீதியான இடங்களில் வந்து நிறைய நடக்குது. அது காரணம் என்னன்னாக்கா, மற்ற நாடுகள் இலங்கையை பொறுத்தவரை முந்தி அப்படியான ஒரு பெற்றோர் இல்லங்களோ ஒன்றுமே இருக்கலை. ஆனால் அந்த எல்லா இடங்களையும் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இப்பயும் இங்கே ஒரு சூழ்நிலைக்கு மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த கல்ச்சருக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு கவலைக்கூடிய விடயம் என்றாலுமே, ஆனாலுமே அவங்க அதை வந்து இந்த பெற்றோர் இல்லத்துக்கு போகிற பெற்றோர்கள் தாங்கள் வந்து அதை வந்து அவங்களுமே அதை வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கலாம். இப்போ நாங்களே நிறைய இந்த நிகழ்ச்சிகளை வந்து இந்த அமைதிக்கான கட்டுத்திட்டத்தை வந்து இந்த பெற்றோர் இல்லங்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கே அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்திருக்குது. ஸோ அதனால் அது அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி அந்த பெற்றோர் இல்லத்தில் நடக்கும்போது கூட சில பேர் அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருக்குறாங்க. உண்மையாக அவங்க அந்த முதியோர் இல்லத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர் இல்லத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தால் கூட மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். என்னுடைய
என்னுடைய பிள்ளை என்ன பார்க்கவில்லையே, பிற பிள்ளையை பார்க்க முடியவில்லையே, எந்த ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கு. நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. இதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் இப்படி என்ன நடக்குது? இப்படி எங்களுக்கு முதுமை வருதுன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு முதியோர் தான், நீங்களும் ஒரு குழந்தையோட ஒப்படைக்கு நீங்களும் வயது போய்கொண்டு தான் இருக்கையில் இருக்கும். அப்போ பிரேம்ராவட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதுமையோ என்னவோ எங்களோட வாழ்நாள் என்பது ஒரு நீண்ட இன்றைய நாள் என்று சொல்கிறார். அதில் இடையிலே ஒரு பாயிண்ட் தான் முதுமை. சில வேளைகளில் நாங்கள் இளமையில் செய்ய முடியாத விடயங்களை முதுமையில் நல்லா செய்யக்கூடியதாக இருக்கும். அதுடன் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களை எங்களோட வாழ்வுக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு மட்டுமில்லாமல் முதியவர்களாகிய நாங்களும் நினைக்க வேணும், எங்களுக்கு நெகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தண்ணீர் போல் வாழக்கூடிய தன்மை இருக்க வேணும். இப்போ ஒரு காற்று அடிக்கும்போது காற்றடிச்சு கொண்டு கேட்கல நிமிர்ந்து இருக்கிற மரங்கள் உடைஞ்சிடும். வளைகிற மரங்கள் நாணல் மாதிரி இருக்கிறவர்கள் ஒரு மாதிரி ஒத்துழைந்து போவாங்க. இப்போ இப்போ கடலில் மீன் போகுது, மீன் தண்டை பாட்டிலே தண்டை திசையை தேடிக்கொண்டு போகுது. அப்போ முதியவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இப்போ நாங்கள் தான் எங்களை பிள்ளைகளை கொண்டு வைக்கிறோம், அவங்களும் நல்லா இருக்க வேண்டி நாங்கள் சில நேரம் தியாகங்களை செய்கிறோம். இந்த தியாக மனப்பான்மையை நாங்கள் குறைச்சி கொள்ள வேணும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் மீது கவனத்தை செலுத்தும் போது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முதுமை வரப்போகின்றது, எங்களுக்காகவும் ஒரு வாழ்க்கை இறக்கும் வரை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை இக்கணத்திலிருந்து அவ்வாறாக வாழ வேண்டும். நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கட்டாயமாக. ஆனால் காலர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க திரு ராஜேந்திரன், என்னன்னு சொன்னால் மருமகளால் மாமியார் பிரச்சனையால் நிறைய பேர் மகன் தங்களுடைய பெற்றோர் கொண்டு முதியோர் இடத்துல சேர்க்குறாங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க. 2 பக்கம் வந்தது கருத்து, இதில் கொஞ்சம் அதிகமாக வந்தது. இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி 2 பேரில் யாராவது எனக்கு பதில் சொல்லலாம்? அதுக்குள்ள காரணம் என்ன? புரிந்துணர்வு இல்லாது தானே. ஒரு மாமாவை பற்றியோ மாமனாரை பற்றியோ அல்லது மாமியாரை பற்றியோ ஒரு புரிந்துணர்வு இல்லாததான் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். ஸோ அவங்க அதாவது அந்த பெற்றோராகட்டும் அல்லது அந்த பிள்ளைகளாகட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு புரிந்துணர்வு அந்த குடும்பத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதோட என்னத்துக்கு நடுவில் நீங்க பொம்பளை இல்லை அந்த பிரச்சனை போடுறீங்க? இப்ப மகன் இருக்கிறாரு தானே, மகனுக்கு தெரிய வேணும், மகன் சொல்ல வரும் மகளுக்கு இது நீ என்ற மனைவி, இது என்ற தாய். நீங்கள் அந்த டிவைட் பண்ணி நீங்கள் அந்த அன்பு மேலே நீங்கள் இதில் போட்டிங்களா, இதெண்ட மனைவி, இது என்னுடைய அம்மா. உங்களுக்கு அது இந்த குறை கூறுறவருக்கு அந்த புரிந்துணர்வு இருக்க வேணும். நீங்க நிச்சயமாக பெண்கள் அதை சூட்டக்கூடாது. இல்ல அவங்க சொன்ன கால் பண்ணி சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களோட பேச்சு கேட்டு ஆண்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்க தீர்வு சொல்லல. எங்களால தீர்வு சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல அதான் அந்த மகனோ மகளோ அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அவங்க மூலம் தேர்ந்தெடுக்கணும். இந்த வாழ்க்கையில எது முக்கியம்ங்கிற ஒரு தேர்வு வேணும் தானே. அவங்க இல்லை எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படி இல்லை, மனைவி தான் முக்கியங்கிறது இல்லை, 2 பேருமே முக்கியம். ஸோ அவங்க எதையுமே ஒரு அந்த அணுகுமுறை ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னாக்கா அணுகுமுறை தானே. இப்போ ஒரு மனைவியோ அல்லது யாரோ கணவனோ ஏதாவது ஒரு கூட்டம் சொல்லும் பொழுது ஏன் அதை அவங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்லக்கூடாது? இல்லை குடும்பம்னா இதுதான் குடும்பம் அப்படின்னு ஒரு புரிந்துணர்வோடு அவங்க பேசி அதை முடிச்சு கொள்ளலாம். இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு உலக பிரச்சனை இல்லை, கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பேசுறதுக்கு நடக்குது. ஆனால் இந்த பெற்றோர் இல்லத்துக்கோ இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இது ஒரு தேவையில்லாத ஒன்று. பெற்றோர் இல்லங்களே தேவையில்லை. பெற்றோர் இல்லம் எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அந்த அன்பு என்ற ஒரு விஷயம் இருந்தா முதல்ல இந்த முதியோர் இல்லைங்கிற பேரை மாற்றணும். நிச்சயமா நீங்க சொன்னதுக்கு நிறைய பேர் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பாங்க. நடக்கலாம், பேர் மாற்றம் பெறலாம். சரி, ஒரு காலர் நினைஞ்சிருக்கிறேன், அவங்களை காய்ச்சி கொண்டு போகணும். காலர் தான் சொல்லி. வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஆனா என் பேரை சொல்ல சரிம்மா சரி. ஆனா நான் பொதுவா கிடைக்க போறேன். ஏதோ பிழையோ சரியோ உங்க நாட்டுக்கும் நான் கால வணக்கத்தை கூறி நான் தெரிவிச்சு சொல்றேன். பொதுவாக நான் கிடைக்கிறேன், குடும்பத்தையும் கிடைக்கிறேன். ஆனா பிழைய சரியா நான் சொல்றத நீங்க அதை தீர்மானிக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ, நீங்க கதைங்கம்மா. ஒன்னாவது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எங்க மாப்பிள்ளையும் இறந்து 9 வருஷம் ஆச்சு. இப்ப நான் தனியா தான் இருக்கேன்.
எனக்கு நாங்க 2 பேரும் விரும்பி தான் வந்தோம். ம். விரும்பி வந்து நாங்க வந்து நல்லா இருவருமே நான் கஷ்டப்பட்டோம். ஒரு நாளைக்கு வீட்லயும் இல்லாம கஷ்டப்பட்டோம். எனக்கு 3 குழந்தைங்க இப்போ பெரிய ஆளாகி கல்யாணம் 2 பேரும் முடிச்சுட்டாங்க. ஒரு ஆள் முடிச்சிருச்சு. ஆனா நான் என் பிள்ளைகளை பத்தியோ நான் அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. எனக்கு 4 பேரு என்னோட கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு என்னைய வெறுத்துட்டாங்க. அப்ப நான் வந்து நானே எங்க மாப்பிள்ளையும் உழைச்சி பிள்ளைய நான் 3 பேர்த்தையும் வளர்த்து எடுத்து இப்போ வாரம் பண்ணி அதுவும் ஆளாளு 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அவங்க ஒரு குடும்பமா நல்லா இருக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு அளவு இருக்கிறாங்க. ஆனா நான் பிள்ளைகளை பத்தி நான் எதுவும் குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு வந்து அடுத்தவங்க உழைப்பு பிள்ளைய உழைப்புலையும் எனக்கு இருக்க விருப்பம்ல. நானா உழைக்கணும். எனக்கு ஆண்டவன் கொடுத்த கைக்கால் நல்ல பலனா இருக்கு. எனக்கு இப்போ 65 வயசு ஆக போகுது. நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போ வந்து என்னன்னு சொன்னா கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். அதுக்கு பழகுது. நானும் பழகிதான் நானும் வந்தேன். பழகுறாங்க. நான் பழகி போறதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா இப்போ உள்ள ஆண்கள் வந்து முன்ன உள்ளவங்க வந்து நாங்களும் கல்யாணம் முடிச்சோம். எங்களுக்கும் தெரிஞ்சு எல்லாம் கல்யாணம் முன்ன கல்யாணம் முடிச்சா பெண்கள் வீட்டுக்கு போறது குறைவு. சரி. இப்போ உள்ளவங்க கல்யாணம் முடிச்சோடனே பெண்கள் வீட்டுக்கு தான் போக விருப்பப்படுறாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. மனைவியின் வீட்டுல கணவன்மான் இருப்பதுக்கு அதிகமா விருப்பப்படுறாங்க. சரி, இந்த காரணம் சட்டத்தரணி. காரணம் என்னென்றால் இப்போ சில வேளைகளில் இப்போ சில முறைகள் இருக்கின்றன. இப்போ யாழ்ப்பாணத்தை பிரதேச முறைகளை பிரதேச முறைகள் சீதனம் கொடுப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த கணவன் வந்து அங்கே வாழ்கிறார். அது ஒரு சம்பிரதாயம். அது அவங்களோட சம்பிரதாயம். நாங்கள் போய் எங்களை சீதன வீட்டில் வந்து இருக்கிறாங்க. சில இடங்களில் நான் நினைக்கிறேன் சில இடங்களில் இது ஒன்று எனக்கு மற்றதுபடி தெரியலை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ இந்த நாங்கள் மேரி பண்ணினா எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து எங்களோட தான் இருப்பாங்க. அது எனக்கு தவறாய் புரிய இல்லை. விருப்பத்தின் பேரில் இல்லை. எனக்கு ஒரு வீடு தந்துருக்கு. அவங்க இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணினான். குடும்பத்தை சரியா வளர்த்து பிள்ளைகளை வளர்த்து திருமணம் முடிச்செல்லாம் செஞ்சு கடைசி ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இப்பவும் 65 வயதாவது சொந்த காலில் நிற்க ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்க சொன்ன அந்த மனதைரியம் இங்க வருது. மனதைரியம் இங்க வருது. அப்ப நீங்க சொன்ன ஏதோ விஷயம் அங்க போய் சேர்ந்துருக்கு. அவங்க அதான் கால் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையும் வீணா போகுது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? இல்லை, கட்டாயமாக நாங்கள் அவங்கள பாராட்ட வேணும். எனக்கு அவங்க வந்து தன்னுடைய காலில் சுயமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிள்ளைகள் இருந்தும் அவங்களுக்கு பாருங்க ஒரு சரியான தெளிவு அவங்க எடுத்துருக்குறாங்க. கிளாரிட்டி. நான் வந்து என்னுடைய சொந்த காலில் இருக்கணும். அதான் பிரேம் ராவத்தும் அழகாக சொல்றாரு. நீ வந்து உன் வாழ்க்கையில வந்து முதல்ல நல்லா ஒரு தெளிவை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தைரியமா இருங்க. ஒரு புரிந்துணர்வோடு இருங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அவங்க அதை சாய்ஸ் பண்ணி அழகான முறையில் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. 65 வயசு ஆனாலும் தான் வந்து தன்னோட வாழ்க்கையை தான் கொண்டு செல்லணும் என்ற ஒரு நிச்சயமா. நான் கதைக்கிற விஷயம் நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கோம். அழைப்பு நிறைய பேருக்கு கிடைக்குது இல்லை. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கொண்டிருக்கப்படியா நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் போட்டு கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு கால். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க தொலைக்காட்சியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க போன்ல பேசலாம். ஹலோ. டிவியோட சத்தத்தை கொஞ்சம் குறைங்கம்மா. சரி. ஹலோ, பேசுங்க. சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த புத்தகத்தை நான் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் தென்படுது. இந்த தெய்வீக தன்மை. இப்போ இலங்கையில் நடக்கிற, உலகத்தை விட்டுறோம், இலங்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆன்மீகம் பால் இளைஞர் யுவதிகளுக்கு ஈர்ப்பு குறையிறதும் மிகப்பெரிய காரணமாக இருக்கா. பெற்றோர் இல்லங்கள், போதை வசதி, மது பழக்கங்கள், தீய பழக்கங்கள், பெற்றோரை மதிக்கிறதில்லை, மரியாதையின்மையாக பேசுறது, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கல, இப்படியான பல விஷயங்களுக்கு இந்த ஆன்மீகம் பால் போவாதும் ஒரு காரணமாக இருக்குமா எந்த மதமாக இருந்தாலும்? முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திரு பிரேம் ராவத் கூடிய கருத்துக்கள் என்னென்னா, அவருடைய செய்தி தனி மனிதனுக்கான செய்தி. இன மத கலாச்சாரம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு செய்தியை தான் அவர் கூறுகிறார். ஆன்மீகம் நிச்சயமாக மனிதருக்கு உதவுது. ஏனென்றால் அது ஒரு பாதையை எங்களுக்கு காட்டுது. ஒரு ஒழுக்க நெறியை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விடயங்களை எங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தை என்பதற்கு கட்டாயமாக எங்களுக்கு ஒரு மதம் உதவும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு மேலாக நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், அந்த பிள்ளைகள் எவ்வாறாக வளர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு நாங்கள் சரியான இடத்தில் இருக்க வேண்டும்.
நாங்கள் சரியான இடத்தில் இருப்பதற்கு எங்களுக்கு முதலுதவி தேவை. நாங்கள் நன்றாக இருக்கும்போது தான் எல்லாமே நன்றாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நேர்மறையான எண்ணங்களுடைய ஒரு குழாம் இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு பழகும். மற்றது நாங்கள் எங்களோட குடும்பங்களில் அதாவது நெகட்டிவான ஆட்டிடியூட் இருக்கிற மக்களோட இவர் சொல்கிறார், நீங்கள் அவர்களுடைய சகவாசத்தை தடுத்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்ள வேணும். ஏனென்றால் அது எங்களில் வந்து விழும், நெடுவ அது விழும்போது எங்கள் மேலேயும் அது ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அதுபடியாக முக்கியமான அடித்தளம் என்னென்றால் நாங்கள் சரியான நிலையில் இருக்க வேணும். எங்களுடைய சூழல் அப்பொழுது சரியான நிலையில் இருக்கும். ஆன்மீகம் நிச்சயமாக உதவும், அதுக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை. இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். குடும்ப உறவுகள் தொடர்பாக இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் பேசியிருந்தோம். எனவே அது தொடர்பான ஒரு முடிவுரை ஆலோசனை வழங்குவதற்காக இந்த தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அமைதியின் தூதுவர் மற்றும் எழுத்தாளர் திரு பிரேம் ராவத் அவர்களின் அமைதி கல்வி திட்ட பயிலரங்கத்தின் உதவியாளர் மற்றும் தொழிலதிபர் திரு ஞானசம்பந்தன் ராஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி நளினி கணேச யோகன் ஆகிய இருவர் தான் எங்களோடு இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இந்த புத்தகத்தை நாம் புரட்டு போது 135வது பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரை கேட்டாலும் நீங்கள் என்ன பார்த்து குறை சொல்கிறீங்க, நல்ல விஷயம் சொன்னாலும் குறை சொல்கிறீங்க, ஒரு பேட் வைப்ஸ் கிரியேட் ஆகுது, எனக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் பிளேயர் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ உண்மையாக நல்லது சொல்ல வரவங்களும் இதில் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. இதை பற்றி என்ன சொல்றீங்க? புத்தகத்தில் அதுக்கான பதில் இருக்குன்னு. அந்த 135ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா ஒரு மடாலயத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் துறவியாக மாற போகிறார். அப்போ அவரை சொல்லியிருக்கு, அவர் 24 மணி நேரம் அவருக்கு வேலை குறை கூறுறது, எதை பற்றியுமே குறை கூறிக்கொண்டே இருப்பார். அப்போ அவருடைய அந்த மடாலயத்தில் இருந்த அதுக்கு பொறுப்பானவர் வந்து சொன்னார், நீ எப்படி இருக்கிறான்னு, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு எப்போதுமே குறை கூறிய வண்ணம் இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு இது சரி வராது, என்னென்னா நீ ஒரு துறவற வாழ்க்கையை நீ மேற்கொள்ள வந்திருக்கின்றாய், நீ எப்பொழுதுமே குறை கூறிக்கொண்டிருந்தால் உனக்கு இது சரி வராதுன்ட்டு. அப்போ நாங்கள் அதோட இன்னொரு அருமையான கருத்தை பிரேம்ராவத் சொல்லுறார், புண்படாதே புண்படுத்தாதே. புண்படுத்தப்படுறது நாங்கள் நெடுவலும் புண்படுத்தப்படுகிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், நீ புண்படுத்தப்படும் போது நீ புண்படாதே. அவன் சொல்கிறது, உனக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் நீ அதனை விட்டுட்டு போ. உங்களுக்கு தெரியும், அந்த புத்தரின் கிண்ணம் என்ற ஒரு கதை இருக்குது, அதே மாதிரி தான் அது நான் நெடுவலும் அதை சொல்கிறது. ஏன்னாடா நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் யாரோ வந்து அந்த டீடியில் எக்ஸை காணியில் இதில் வைய காணிலன்னு சொல்லுவாங்க. வீட்டு பாத்திரம் எழுதக்கல. அதுதான் அந்தபடியாக நாங்கள் செய்கிற தொழிலை சரியாக செய்து கொண்டிருந்தோம்னா புண்படுத்துவார்கள் மக்கள், ஆனால் நீ புண்படாது. அது ஒரு அற்புதமான கருத்து. இப்போ நிறைய கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்காங்க திரு ராஜேந்திரன். என்னென்னு சொன்னால், இந்த புத்தகத்தை நாங்கள் எப்படி எடுக்கிறது, நீங்கள் சொன்ன அந்த பயிலரங்கம் அமைதிக்கான கல்வி திட்டம் எங்கே செய்ய போகிறீங்க அப்படின்னு நிறைய கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு 2-3 தொலைபேசி இலக்கங்கள் தரலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பயிலரங்கத்தை பாடசாலைகளிலோ அல்லது உங்களுடைய தொழில் நிறுவனங்களிலோ அப்படி ஒரு நடத்தணும்னு சொன்னால் அதையும் எங்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் கூறினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம், கட்டாயம் செய்வோம். அந்த தொலைபேசி இலக்கம் நிச்சயமாக அந்த தொலைபேசி இலக்கங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக, குறிப்பாக நீங்கள் தொலைபேசி இலக்கம் நிறைய பேர் டிவியை பார்த்து கொண்டு தான் நோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன், 076-012-3406. அதே போன்று 074-34-98-005. அதே போன்று 077-22-65-55. எனவே நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் கால் பண்ணணும்னு சொன்னாலும் எங்களுடைய தயாரிப்பாளர் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் டிவியில் தான் போகிறோம். சரி, அதே நேரத்தில் இன்னும் ஒரு அழகான கதையும் சாகிஸ்டன் கேட்கணும். நிச்சயமாக ஒரு இதில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நாங்கள் ஏதாவது தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கான தேர்வு இருக்குன்னு சொல்லி. இப்போ தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது தெரிவுகள் அதிகமாகி கொண்டு இருக்கும்போது தேர்வுகளும் அதிகமாகி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு கதை ஒன்று நான் படித்த இந்த புத்தகத்தில், நல்ல ஓனாயும் கெட்ட ஓனாயும் அப்படின்னு கதை. அதில் தேர்வுகள் எப்படி இருக்கும், எங்களுடைய தெரிவுகள் எங்களுடைய கையில் தான் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அந்த கதையை நீங்கள் சொல்ல முடியுமா? அது கதை இருந்தால், ஒரு சிறுவன் போய் ஒரு அரசனிடம் கேட்கிறார், அரசே, சில நேரங்களில் நல்லவனாக இருக்கும் மனிதன் சில நேரங்களில் மோசமாக இருக்கிறான், அது எங்களுக்கும் தெரியும், அதுக்கு என்ன காரணம் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறார், அப்போ அந்த விடை என்னவாக இருந்தால், உங்களில் 2 ஓநாய்கள் இருக்கின்றன, ஒன்று நல்ல ஓநாய், மற்றது கெட்ட ஓநாய். அப்போ அவன் கேட்டான், என்னத்துக்கு, எந்த ஓநாய் உனக்கு, ஏன் நாங்கள் எந்த ஓநாய்க்கு நாங்கள் தீனி போட்டு வளர்க்கின்றோமோ அந்த ஓநாய் தான் மேலோங்கி நிற்குது. அப்போ நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நல்ல குணங்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் போது
அந்த 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 குணாதிசயங்கள் எங்களுக்கு வெளிப்படணும். இதற்கு பயிற்சி தேவைன்னு சொல்கிறார். என்ன விஷயத்துக்கும் பயிற்சி தேவை. அப்போ நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே எங்களிடையே இருக்கிற நற்குணங்களை, எங்களிடையே இருக்கிற நல்ல உளவளங்களை நாங்கள் வளர்த்து கொண்டு போது, அதற்கு நாங்கள் தீனி போடும்போது அவை எங்களிடம் பிரதிபலிக்கின்றன. நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் தீனி போட்டுக் கொள்கிறோமோ அதுதான் நிச்சயமாக வளர்ந்து நிற்கும். எந்த இதுக்கு நாங்கள் எதை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதைத்தான் கட்டாயம் வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு தலைப்பு இதில் இருக்குது, யார் அதிகமாக திருப்தி கொள்பவர் அப்படின்னு சொல்லி. திருப்தி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயத்தில் நாங்கள் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் ஓகே நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி கட்டாயம் வரணும். அந்த இது இல்லாமல் போக போது அதுலேயும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திருப்தி என்று சொல்லும்போது முதலாவதாக என்ன விதமான திருப்தியை நாங்கள் ஏற்றுக்கணும். இப்போ ஒரு பெரிய தொழில் இருக்கிறார், இவர்கிட்ட பல லட்சக்கணக்கான மனம் இருக்கு. இருந்தபோதும் அவர் திருப்தியாக இருப்பது அந்த பணத்தால் அல்லன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு 10 டிகிரி இருக்கும், ஆனால் 11ஆவது டிகிரி எடுக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ பேராசை எங்களுக்கு வரும். ஆனால் திருப்தி என்று சொல்றது திரு பிரேம்ராவட்டர்கள் கூடிய திருப்தி நமது உள்ளத்தின் செல்வம். அவர் சொல்றார், எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு கைவிட்டு போகும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த செல்வம் நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும். அது உண்மையான விஷயம். இப்போ மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிற திரு ராஜேந்திரன் அவர்களும் நிம்மதியாக அந்த இரவு அவர் நித்திர கொள்வார்னு சொன்னா உங்கள்ட்ட அந்த திருப்தி இருக்கு. உங்களோட ஃபீல்டிலே நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க, லட்ச கோடீஸ்வரராக இருப்பாங்க, ஆனால் நிம்மதி இருக்கா, ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதுதான் இந்த புத்தகம். மனிதனுக்கு வந்து முக்கியமானது நிறைவு, மனநிறைவு. மனநிறைவு தான் ஒரு அளப்பெரிய ஒரு செல்வம். அது இருந்துட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். இந்த பயிலரங்கத்தில் நீங்கள் அதையும் சொல்லிக் கொடுக்குறீங்களா? நிறைவு 10ஆவதா போட்டிருக்கீங்க. அந்த நிறைவு எங்கேருந்து வரும், எப்படி கிடைக்கும்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி? அது உள்ளத்திலிருந்து வர்றது தானே. இப்போ இது எல்லாமே ஒரு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். எதையுமே வெளியிலிருந்து நம்ம கொண்டு வர முடியாது. மனநிறைவு வந்து நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலுமே கொண்டு வர முடியாது. அது உங்களோட உள்ளத்திலிருந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உள்ளது. ஆனா அந்த மன நிறைவு நாங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இல்லாமல் போகுது இல்லையா? நாங்க எவ்வளவோ செஞ்சிருப்போம், ஆனா மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை நாங்க அவங்கள மாதிரி செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஒப்பிட்டல் வரும்போது மன நிறைவும் இல்லாமல் போகுது இல்லையா? கட்டாயமாக நாம எதையுமே மற்றவரோட ஒப்பிடுறது வந்து ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு வியாதி. நமக்கு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து தடம்புரண்டு போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவங்க எதை பயிற்சி பண்றாங்கிறது தான் முக்கியம். அவங்க வந்து நல்லவைகளை பயிற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் அதை வந்து நீங்கள் திறம்பட ஒரு அருமையான ஒரு கதைன்னு சொல்கிறார். அந்த பயிற்சியை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஒரு சொற்பொழிவு ஆட்டி கொண்டிருக்கின்றார். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வில்வித்தைக்காரர். அந்த வில்வித்தை செய்து கொண்டிருக்கும் போது நிறைய கூட்டங்கள் இருக்கின்றன. அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு எண்ணெய் விற்பவர், இந்த ஒயில் விற்கிறவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் வந்து அழகழகான நம்மள வில்வித்தைகளை பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த ஒயில் விற்கிறவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து ஒரு பயிற்சியினால் தான் முடியும், இது பயிற்சியினால் யாரும் செய்யலாம் அப்படின்னு அந்த வில்வித்தை செய்கிறவரை ஒரு ஏளனமாக சொல்கிறார். அப்போ அந்த வில்வித்தை பண்ணுறவன் வந்து பலவிதமான வில்வித்தைகளை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சான். என்னடா அவன் நான் எதை பண்ணாலுமே இது ஒரு பயிற்சி தான், இது ஒரு பயிற்சி. அப்போ அவன் வந்து கேட்குறான், என்ன நீ எல்லாத்தையும் பயிற்சிங்கிற, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய திறமையினால் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான்னா. இல்லை, அப்போ நான் உனக்கு கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எண்ணெய் ஒரு பொட்டில் எடுத்து ஒரு சின்ன ஒரு நாணயத்தில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு பெரிய ஒரு பீப்பாயிலிருந்து இந்த எண்ணெயை வந்து கீழே விழாமல் ஊற்றுறானா. அப்போ ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் அந்த பொட்டிலுக்குள்ளே விழுந்துச்சான். அப்போ அவன் சொன்னானா, இது வந்து என்னுடைய பயிற்சியினால தான் என்னால் முடியுது. அதே மாதிரி தான் நீயும் உன்னுடைய பயிற்சியினால தான். இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயம் ஒரு தனிப்பட்ட மனிதன் நன்றாக வேண்டுமென்றால் அவர் வந்து நல்ல முறையில் நல்ல விதமான பயிற்சிகளை அவங்க எடுத்துக்கணும். நம்ம எதில் நம்ம பயிற்சி பண்ணுறோமோ அதில் நாம் திறமையாக இருக்கலாம். நிச்சயமாக உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், அதே போன்று மன திருப்தி தரக்கூடிய விஷயங்கள், நிறைவு போன்ற நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையாக நேரம் பட்டாமல் போய்விடுது. என்னென்னு சொன்னால் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உள்ளத்தின் குரலுமாக திரு ராவத் அவர்கள் எழுதியிருக்கின்ற பல விடயங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கும். நிறைய பேர் அழைப்பினை ஏற்படுத்தி கதைச்சிருந்தாங்க. எனவே அவற்றுக்கு உங்களுக்கு எங்களுடைய சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை இருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் நளினி அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. மிக்க நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு. எனக்கு பிரேம் ராவத் அவருடைய இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு, அது இல்லாமல் வெகு விரைவில் பிரேம் ராவத் அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது.
அப்பொழுது மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். இந்த உள்ளத்தின் குரல் மூலமாக நாங்களும் நிறைய விஷயங்களை இன்றைய தினம் நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். மற்றொரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நான் சகிஷ்ணவி. நன்றி, வணக்கம். வணக்கம்.